எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் வீடியோஸை போட்டிருக்கோம். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். நிறைய எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த விதத்தில் இனிமேல் கைன்மாஸ்டரையும் அலைட் மோஷனையும் கம்பேர் பண்ணி ஒரு சில வீடியோஸ் வரப்போகுது. எப்படின்னா கைன்மாஸ்டரில் பண்ணுறது அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது, அலைட் மோஷனில் பண்ணுறது கைன்மாஸ்டரில் எப்படி பண்ணுறதுன்னு கம்பேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியாக நம்ம ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய எடிட்டிங் சந்தேகங்களாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான டெக்னாலஜி சம்பந்தமான சந்தேகங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுலேயும் நீங்கள் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வீடியோ, இந்த மாதிரி எப்படி குரோம் கீயை வச்சு இந்த மாதிரி எப்படி வீடியோஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி குரோம் கீ எடுக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குரோம் கீனா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். குரோம் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரோம் கீனா என்ன, குரோம் கீ வந்து ஒரு வீடியோக்குள்ளார இன்னொரு வீடியோ வைக்கிறதுக்கு நம்மளுக்கு குரோம் கீயே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடியோ, நான் இப்போ எடிட் பண்ணுற வீடியோஸை காட்டுறேன். இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்குது. அதுவே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு மோஷனாக இருக்குது. இதை வந்து இதில் தூக்கி வைக்கணும். இதுக்கு தான் குரோம் கீ யூஸ் ஆகுது. அதாவது அந்த காரை மட்டும் விட்டுட்டு பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கிட்டா இதுக்கு தான் குரோம் கீ. இந்த க்ரீன் ஸ்க்ரீனு இதுக்கு மட்டும் பயன்பட கிடையாது. பெரிய பெரிய படங்களில், பெரிய பெரிய பட்ஜெட் கொண்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய பாகுபலி இந்த மாதிரியான படத்தில் கூட இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு தான் நிறைய ஷூட் பண்ணி அதை வந்து வீடியோவோட மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து தருவாங்க, ஒரு அவுட்புட்டாக கொண்டு வந்து தருவாங்க. ஓகே, நம்மளுக்கு குரோம் கீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வரக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ காமனான மிஸ்டேக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பெருசாக க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அப்படியே க்ரீன் ஸ்க்ரீன்லாம் அப்படியே தெரியும், ஒரு ஷேடோவெல்லாம் தெரியும். அது வந்து சரியாகவே அவங்க கீ பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்மளை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இது க்ரீன் ஸ்க்ரீன் தான் வச்சு எடுத்துருக்காங்க, இதில் வந்து சரியாகவே கீ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய ஒரு மிஸ்டேக்ஸை ஈஸியாகவே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். இது வீடியோவுக்கு நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான குரோம் கீ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு லேயரை ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் இந்த லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து மீடியாக்குள்ளே போய் அந்த காரை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் இதில் இம்போர்ட் ஆகிருச்சு. இதை நம்ம அந்த ரோட்டுக்கு மேலே வச்சு குரோம் கீ பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போது நம்ம குரோம் கீ பண்ணணும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், குரோம் கீ அப்படின்னு. இந்த குரோம் கீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கலரு, கீழே அப்புறம் டீட்டெயில் கர்வு, ஷோ மாஸ்க், இந்த மூணு யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ குரோம் கீ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக ஷேடு தெரியுது, இது கரெக்டாகவே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியுதுங்களா, இந்த ஷோ மாஸ்க்கை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் அப்படியே நீங்கள் அப்படியே ஓகே கரெக்டாக பண்ணால் போதும். நீங்கள் அது கீழே இருக்கிறத பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் ஆகும், மேலே இருக்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிறதெல்லாம் கட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மாஸ்க் பண்ணும்போது, இந்த மாஸ்க் பண்ணும்போது வெள்ளையாக்கிறதெல்லாம் கரெக்டாக வெள்ளையாகவே இருக்கணும், பிளாக்காக இருக்கிறதெல்லாம் பிளாக்காகவே இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஷேட் வரக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான குரோம் கீ கிடைக்கும். இப்போ நான் இந்த மாஸ்க்கை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் கர்வை யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கர்வை யூஸ் பண்ணி குறைச்சிருக்கேன். இருந்தாலும் கீழே இருக்கிற ரிம்ஸ், டயர் ரிம்ஸ்லாம் தெரியாமல் போகுது. நான் அதனால் என்ன பண்ணுறேன், இப்படியே விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கர்வ்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போது செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த குரோம் கீ ஓகே. இதே குரோம் கீயில் நம்மளால் வாட்டர் மார்க்கும் வைக்க முடியும். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கும் கிட்டத்தட்ட இதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு நம்ம காரை வச்சதுக்கு பதிலாக நம்மளுடைய லேயரை வைப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சேனலோடைய ஒரு வாட்டர் மார்க்கை இங்கே வச்சுருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம குரோம் கீக்குள்ளே போகிறோம்.
போயிட்டு நீங்கள் எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகுறது தெரிஞ்சிடும். இப்போ மாஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளையாக்கிறது வெள்ளையாகவே இருக்கணும், அந்த கருப்பாக்கிறது கருப்பாகவே இருக்கணும். நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், நீங்கள் வெள்ளையாகிறது வெள்ளையாகவே தான் இருக்கணும். அப்போ தான் கீ கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இந்த எந்த ஒரு வீடியோக்கும் வாட்டர் மார்க் வைக்கிறது கைன் மாஸ்டரில் ரொம்ப சுலபம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி சுருக்கி எங்கேயாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்தது அலைட் மோஷன் எப்படி க்ரோம் கீ பண்ணுறதை பற்றி வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் எல்லாருக்கும் குட் பை.